ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஆயில் ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு தான். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸுன்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தடவை என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் இன் ஆல் கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இதோட இன்னும் பெட்டரான வீடியோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கும்போது எங்கேயோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுற வீடியோ இல்லை அடுத்தவங்க போடுற வீடியோ கூட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சில பேர் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, வீடியோ பார்க்குவாங்க, லைக் கொடுக்குவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த வீடியோ பார்க்குறதில்ல. அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டு லாஸ்ட் எண்டிங்கு ஃபினிஷிங்கில் பார்க்குவாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதோடைய விவரம் என்னான்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு புரியும். எது இது யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் இப்போ ஐயோ இது எப்படி இந்த மாதிரி ஆகுதா, சரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பியும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து போடுது. அதனால ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்து பார்த்துன்னு வாங்க. ஓகேவா? கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்த வீடியோ வேறு யாராவது வீடியோ பார்த்தா கூட அது மாதிரி பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதோடைய ரிசல்ட்டும் சரி, அது எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது ஆயில் ஸ்கின்னுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறேன். இப்போது வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு தான் நான் எடுத்துக்கிறது ஓட்ஸு பவுட்ரு, அடுத்து வந்துட்டு சப்பாத்தி சுடுற கோதி மாவு ஆயில் ஸ்கின்னுக்கு, அடுத்து ரோஸ் வாட்ரு, தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு. இதை வச்சு சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலாம். ஏன்னா ஓட்ஸு இல்லை நான் வீடியோ போட்டிருக்கிறேன், நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு தான் அது ஓட்ஸு. அடுத்து வந்து கோதி மாவோ இல்லை மைதா மாவு இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது மைதாவில் நீங்கள் கோதுமை எடுத்துக்கலாம். கோதி மாவு அரைச்சிக்கிறது, இந்த ஆசீர்வாத ஆட்டை, இந்த மாதிரி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. அந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஆயில் ஸ்கின் இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம முகத்து இப்படின்னாக்கா இந்த வெள்ளம் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். சில பேருக்கு எனக்கே இருந்துச்சு. இப்போ நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 hour பாருங்கள், எந்த ஒரு மேக்கப்பும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 1/2 hour விட்டு பார்த்தேன்னா எனக்கு கையில் இப்படி பண்ணி ஃபுல்லாக ஆயில் இருக்கும் எண்ணெய். அப்புறம் முகம் ஒரு 10 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக எண்ணெய் மாதிரி ஆகிட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்கும். என்ன இதுன்னு சொல்லிட்டுன்னு அப்புறமா நான் எதுக்கும் இப்படின்னு கை வச்சு பார்த்தா இந்த மாதிரி ஆயில் இருக்கும். அதனால தான் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு கண்டிப்பாக இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ஏதேதோ லோஷனு, க்ரீமு எல்லா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போது சொல்கிற ஓல்ட் இஸ் கோல்டு. ஏன்னா பழைய இதுதான் நம்மளுக்கு எப்போவுமே செட் ஆகும். இப்போ எல்லாம் நல்ல ஒரு கலரும் அழகுபடுத்தும், நல்லா ஒரு பிரைட் பண்ணி கொடுக்கும். அது போக போக அப்புறமா நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், நம்ம பாடியை ஃபுல் இதாகிடும், பார்க்கவே முடியாது. அதனால் இது நம்ம சாப்பிட்ற உணவு இயற்கையான பொருள், இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஆகாது. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிறோன்னா எங்கள் அம்மா எங்களுக்கு இதெல்லாம் இப்படி தான் எங்களுக்கு போடுவாங்க. வெளிலேருந்து எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி போட மாட்டோம், எதுவுமே நாங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு பழகி போயிடுச்சு. இதே இப்போ வரைக்கும் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். அப்படியே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா நான் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாத கொஞ்சம் ஒரு டியூப் வாங்கி வச்சுக்குவேன், நான் ஃபேஸ்க்கு போடுவேன். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அப்போ அது போட்டு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஆயில் வந்துடும். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆயில் வருதில்லை. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டுருக்குறேன். ஆயில் ஸ்கின்னுக்கு கடல மாவில் அந்த மாதிரிலாம் போட்டாக்கா ஆயில் ஸ்கின்னு நல்லா சூப்பராக, அப்புறமா இந்த உளுந்து இதுலலாம் நல்லா ஆயில் ஸ்கின் நல்லா ஒர்க் ஆகும். இருந்தாலும் அதோட ரொம்ப சூப்பரான பெட்டர்னாக்கா ஓட்ஸு, அடுத்து கோதி மாவு, இது ரெண்டும் சேர்த்து எலுமிச்சப்பழ சாறு என்னத்துக்குனாக்கா நம்ம முகத்தில் இருக்கிற அந்த சன் டேன் எல்லாம் க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டும் ஓட்ஸோ கோதி மாவோ நம்ம ஆயில் ஸ்கின்னு எவ்வளோ இருக்குது நம்ம ஃபேஸில், அது கொஞ்சம் நம்ம ஃபேஸ் டைட் ஆகும்போது நம்ம போயிட்டு கழுவிக்கலாம் முகத்தை. இது இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு அவங்க பார்க்கலாம். பிளேட் எடுத்துக்கினேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். அது நான் ஓட்ஸ் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன், நல்லா ஒரு பேஸ்ட்டாக பவுடராக. அடுத்து வந்து அதே கோதுமை மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் வந்து
ரோஸ் வாட்டர் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்ரு சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம். ஏன்னா அந்த எலுமிச்சப்பழ சாறு சேர்க்குறேன் இல்லைங்களா, அதனால நான் எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கறதுனால பாருங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினேன். இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்ரு. நம்ம ஃபுல் ரோஸ் வாட்டர்லேயே கலக்கிட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். எலுமிச்சப்பழ சாறை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்காக போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு மாதிரி துப்பி வைப்பாங்க. மாவு நம்ம சப்பாத்திக்கு எடுத்தோம்னா எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி தான் ஓட்ஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். துப்பியாக இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. அந்த ரோஸ் வாட்டர் ஊற்றிந்து அதோடைய ஸ்மெல்லு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் ரோஸுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வாங்கிக்கோங்க. நல்லா சூப்பரான ஸ்மெல்லு. இப்போது இது நல்லா கலக்கியாச்சு. பன்னீர் ரோஸ் நல்லா சூப்பரான ஸ்மெல் வரும். அந்த பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரோஸ் வாட்டர் பாருங்கள், எலுமிச்சப்பழ சாறு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த ஓட்ஸு, இந்த கோதி மாவும், இந்த ரோஸ் வாட்ரு, எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணியிருந்தோம் முகத்துக்கு அப்ளை பண்ணோம்ல, முகத்தை வந்து அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கோங்க. இது கொஞ்சம் காயம் வந்து நல்லா ஒரு மாதிரி டைட் பண்ணி கொடுக்கும் போது முகம், அப்போ நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ நானும் பாருங்கள் நல்லா கழுவி ஆயிடுச்சு. இது ஃபேஸ் பேக் வந்து எந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆயில் வந்து ஃபுல்லு ஸ்கின்னே தான் இதாகும். இப்போ ஃபேஸ்புக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிருந்தோம். லைட்டாக நம்ம ஃபேன்ட்டெல்லாம் உட்காந்து வேண்டாம். ஏன்னா இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ஃபேன்ட்டெல்லாம் உட்காந்து ரொம்ப சீக்கிரம் காஞ்சிடும். நம்ம செப்பரேட்டாக ஒரு இடத்துல இருந்தாக்குமா அது ஃபுல்லாக அப்படியே டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும்போது நம்ம முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரைட் லுக்காக கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு ஆயில் ஸ்கின்னுன்றதே இல்லை, இருந்தாலும் நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். ஓட்ஸு, கோதி மாவு, ரோஸ் வாட்டர், கொஞ்சம் தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு, அவ்வளோதான். நம்ம முகத்தில் இருக்கிற அந்த டர்ட்டி, அதாவது அழுக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுற நேரம் நீங்கள் பால் சேர்த்துக்கலாமா, பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ரோஸ் வாட்ரு இஸ் த பெஸ்ட். ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டானாக்கா பால்ன்றது கூட நம்ம முகத்தில் இருக்க அந்த அழுக்கு கூட கிளியர் பண்ணணும். ஏன்னாக்கா நான் பால் வேண்டாம் ரோஸ் வாட்டர்ன்றா நம்ம எலுமிச்சப்பழம் சாறு சேர்க்கறதுனால அந்த பால் அப்படியே ஒடிஞ்சு போயிடும். அதனால நீங்கள் நார்மலு நான் ஓட்ஸில் பாலை சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக்கை போட்டிருக்கிறேன். அதுவே பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்புன்னு போட்டிருக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு முகத்தை வாஷ் பண்ணிட்டு பாருங்க. இது செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கின்னே இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.